திரும்ப திரும்ப ஏன் சங்கடங்கள் வருது வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா, ஆழ் மனசுல ஒரு சிக்கல் இருக்கு, ஒரு பிளாக் இருக்கு. அதனால தான் திருப்பி திருப்பி கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி நடந்ததே நடக்குது. இது போகணும்னா ஒரு எளிமையான வழி இருக்கு. அதுதான் நீங்க தூக்கத்தை சிறந்த மருந்தா பயன்படுத்த முடியும். அதுக்கான வழிமுறை என்னன்னு சொல்றேன், கவனமா கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைத்து விட்டதாக நீங்க நினைச்சுக்கணும். அப்ப தூங்க போகும் பொழுது, நாளை காலை விழிக்கின்ற பொழுது எனக்கு இது கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி தூங்க போகணும். மறுநாளைக்கு காலையில அது சரியாகுங்கிற நம்பிக்கையோட தூங்க போகணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருது சொன்னா, இப்ப நான் சொல்ல போற வாக்கியத்தை சொல்லிட்டு தூங்க போனீங்கன்னா கொஞ்ச நாள்ல தலைவலி போயிடும். தலைவலிக்கு உதாரணம் தான். உங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் தலைவலிக்கு பதிலாக அந்த வார்த்தையை போட்டுக்கங்க. இப்போது நான் உறங்கச் செல்கிறேன். உறக்கத்தில் என் ஆழ் மனது தலைவலியை சரி செய்து என்னை ஆரோக்கியமானவனாக ஆக்கிறது. நாளை காலை நான் ஆரோக்கியமானவனாக கண்டுபிடிக்கிறேன். கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, உறவில் சிக்கலாக இருந்தாலும் சரி, எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி, தூங்க போகும் முன் சிக்கலுக்கான தீர்வு என்னங்கிற தெளிவாக்கிட்டு உறக்கத்தில் நான் எனக்கு வேண்டியதை பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக ஆழ்மனது பிரபஞ்சத்தில் இருந்து உங்களுக்கான தீர்வை கொண்டு வந்து வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தும். இது சத்தியம். வாழ்க வளத்துடன்.